உலக மகளிர் தினத்தையொட்டி சென்னை, திருப்பூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக மகளிர் அணி சார்பில் கல்லூரி மாணவிகளுக்கு பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மகளிர் தினத்தையொட்டி தென்சென்னை மாவட்ட கழகம் சார்பில் கிண்டியில் உள்ள செல்லம்மாள் கல்லூரியில் மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு வேளச்சேரி சரவணன், கழக செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி மற்றும் கழக மகளிர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி CR சரஸ்வதி, மக்கள் வரிப்பணத்தில் EPS, OPS அணியினர் கூட்டணி பேரம் பேசி வருவதாக தெரிவித்தார். இன்றைக்கு மகளிர் தினம். உலகில் உள்ள அத்தனை மகளிருக்கும் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக, இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா சார்பாக, கழகத்தின் பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மா சார்பாகவும், எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் TTV தினகரன் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் ஆளும் கட்சிக்கு போனால் லாபம் கிடைக்கும், அந்த லாபம் தேவையில்லை, உண்மைதான் தர்மம்தான் தேவைன்னு எங்கள் கூட நிற்கிற எங்கள் சின்னம்மாவுக்காகவும் TTV தினகரன் சாருக்காகவும் கூட நிற்கிற எங்களுடைய மகளிர் அணி அத்தனை பேருக்கும், ITவிங்கில் இருக்கிறவங்க, இளம்பெண்கள் பாசறை, எங்கள் மகளிர் அணி அத்தனை பெண்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மிக சீக்கிரம் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்க போகிறோம். 21 தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்க போகிறோம். சமீபத்தில் நடந்த கூட்டணி பேரங்களை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரு OPSம் EPSம் பாமக வீட்டில் போய் முறவாசல் பண்ணி பல கோடி ரூபாய் பேரம் பேசி செட்டில்மெண்ட் ஆகி அவங்களுக்கு 7 சீட்டு +1 8. இப்போ தேமுதிக விஜயகாந்த் வீட்டில் போய் முறவாசல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய இயக்கம் இது, அம்மா கட்டி காத்த இயக்கம் இது. அம்மாவையும் தலைவரையும் தேடித்தான் அதிமுகவுக்கு வந்திருக்காங்களே தவிர ஒவ்வொரு வீடாக போய் இன்றைக்கி நின்றுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிற ஒரு நிலைமையை OPS EPS கூட்டணி உருவாக்கி இருக்க பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. திருப்பூரில் உள்ள திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் உலக மகளிர் தினத்தையொட்டி கழக மகளிர் அணி சார்பில் மாணவிகளுக்கு மலர்கொத்து வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி கலாவதி உத்ராவதி, மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி மாலதி பன்னீர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருமதி ராசாத்தி உட்பட ஏராளமான கழக மகளிர் அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மகளிர் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி அந்தோணி குரேசி தலைமையில் கழகத்தினர் கல்லூரி மாணவிகளுக்கு மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி மாநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் திண்டலில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு மகளிர் அணி செயலாளர் திருமதி கல்பனா ரோஜாப்பூ வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.